அனைவருக்கும் வணக்கம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளை பெற்று வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அதுவும் ஒரு குறுகிய காலத்தில் மக்கள் ஆட்சியை விரும்புகிறாங்க, மாற்றத்தை நோக்கி போகிறாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மக்களிடம் வென்றது திரு விஜய் அவர்கள் வென்றுட்டார். ஆனால் சட்டப்பூர்வமாக வென்றாரான்னு கேட்டால் அது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க பெரும்பான்மையை காட்ட. ஆனால் இன்னும் ஏன் அந்த எம்எல்ஏக்கள் என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இத்தனை நாளாக நீங்கள் கூட்டணியாக இருந்துட்டீங்க, அந்த கட்சியோட ஆட்சியை பார்த்துட்டீங்க, அந்த கட்சியோட ஆட்சியை பார்த்து சரி மக்கள் விரும்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சரி போய் தாவேக்காவில் போய் சென்று கூட்டணி வச்சுருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் விரும்பிட்டாங்க. அதனால் உங்களோட ஆதரவு கொஞ்சம், அது குறிப்பிட்ட சில கட்சியை சொல்ல முடியாது, இருக்கிற கட்சியில் மற்ற கட்சியில் தவறு சொன்னால் கூட சில கட்சி விசிகா, பாமக, அப்படி இல்லை இன்னும் கம்யூனிஸ்ட்டு, அந்த மாதிரி சில கட்சிலாம் இருக்காங்களே, அந்த கட்சிலாம் இன்னும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லை அவர் ஒரு நடிகர், அவருக்கு ஆட்சி செய்ய தெரியாது, அவரை நம்பி நாங்கள் எப்படி போகிறது, எங்கள் மக்கள் நாங்கள் எப்படி வீணாக போகிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் இப்படி பண்ணலாம். நீங்கள் முதல்ல போய்ட்டு ஆதரவு தெரிவிங்க, தெரிவிச்சுட்டு ஆட்சி அமையுங்க. அந்த ஆட்சி உங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு சாதகமானது எதுவும் இல்லை, மக்களுக்கு ஏதாவது விரோத ஆட்சி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அந்த எம்எல்ஏக்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு ஒரு மனுஷனை ஆட்சியிலே அமைக்க விடாமல் நீங்கள் துன்புறுத்தினீங்கன்னா இது ஒரு ஜனநாயக படுகொலையை நான் பார்க்குறேன். அதனால் கூடி ஆலோசித்து ஒரு சீக்கிரமான ஒரு நல்ல முடிவை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு ஜோசப் விஜய் அவர்களை ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டார். அவருக்கான பதவி நீங்கள் கண்டிப்பாக தரணும். இதுதான் ஜனநாயக கடமையும் கூட. அது மாதிரி ஆளுநர் அவர்கள் சட்டத்தின் முன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பட்டு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆலோசித்து கொஞ்சம் விரைவாக அவருக்கு அந்த சிஎம் போஸ்ட்டை கொடுங்க. வர்றதை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு தான் மக்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த 5 வருஷம் பார்ப்போம், நல்லதே நடக்கும்.